வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வனங்களை பாதுகாக்க மக்கள் உறுதியெடுக்க வேண்டும் என்று மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். இறக்குமதியை அதிகரித்து போதிய அளவு உரம் கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் ஏற்பட்ட கனமழையால் சாலைகள் மூழ்கி வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா, அனாகத் சிங், அபய் சிங், வீர் சோத்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ரமலான் பண்டிகை அன்பு, அமைதி, நல்லிணக்கம் உள்ளிட்ட கருத்துக்களை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். அனைவரின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என்ற கருத்தை இந்த பண்டிகை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ரமலான் பண்டிகை நல்லிணக்கம், நம்பிக்கை, இரக்கம் உள்ளிட்டவற்றை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ரமலான் பண்டிகையில் அனைவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம், வளம் பெருகட்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சென்னை, மதுரை, வேலூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் உலக அமைதிக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் தொழுகையில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ் பெற்றதாகவும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் விளங்குகிறது. இந்த நிலையில் நாகூர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை இன்று நடைபெற்றது. இந்த தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். தொழுகை முடிவடைந்ததும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து இல்லங்களுக்கு சென்று வீடுகளில் சமைத்து தங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உணவு பரிமாறி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகள், வெளி மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். இலங்கையில் ரமலான் பண்டிகை இஸ்லாமியர்களால் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையிலிருந்து மசூதிகள், மைதானங்கள் உள்ளிட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரமலான் பண்டிகையையொட்டி இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தேசிய சவால்களை ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் சர்ஹுல் பண்டிகையை இன்று கொண்டாடி வருகின்றனர். சர்ஹுல் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இயற்கை வளங்களை பாதுகாத்து வளர்ச்சிப் பாதையில் முன்னேற வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த பண்டிகை பழங்குடியின மக்கள் இயற்கையுடன் இணைந்திருப்பதின் எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பழங்குடியின மக்கள் இயற்கையுடன் இணைந்து கொண்டாடும் பண்டிகை என்று கூறியுள்ளார். இந்த பண்டிகை அனைவரின் வீடுகளில் அமைதியையும் வளத்தையும் கொண்டுவரட்டும் என்று அவர் வாழ்த்தியுள்ளார். வனங்களை பாதுகாக்க மக்கள் உறுதியெடுக்க வேண்டும் என்று மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச வன தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வனம் என்பது வளம் மட்டுமின்றி உயிர் என்ற நிலையில் அதனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். ஐநா சார்பில் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21ஆம் தேதி சர்வதேச வன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொருளாதார வளர்ச்சிக்காக வனங்களின் பங்கு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் மூலம் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கான நிபுணர் குழுவை நியமித்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் மூலம் உள்நாட்டு பல்லுயிர் பெருக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதோடு விவசாயம், உணவு பாதுகாப்பு, மனிதர்கள் மற்றும் வனவிலங்குகளின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நிபுணர் குழு மாநில அரசுகளுடன் இணைந்து ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் குறித்த பட்டியலை தயார் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிபுணர் குழு 2 ஆண்டுகள் செயல்பட்டு நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க உள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள்,
எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு, உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. இறக்குமதியை அதிகரித்து போதிய அளவு உரம் கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு நிதியாண்டில் உர இறக்குமதி அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. யூரியா இறக்குமதி 48,70,000 டன்னிலிருந்து 89,30,000 டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. டிஏபி உரம் இறக்குமதி 43 லட்சம் டன்னிலிருந்து 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் உள்நாட்டு உர உற்பத்தி உள்நாட்டு உர தேவை இடையேயான இடைவெளியை இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்து வருவதாகவும் உரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து வேளாண் துறை அமைச்சரகம் உள்நாட்டு உரத் தேவையை கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அசாம், கேரளம், புதுச்சேரியில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் முதலாவது சம வாய்ப்புக்கு உட்படுத்துதல் முடிவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திர மேலாண்மை முறை வாயிலாக இது மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி தூத்துக்குடி காமராஜ் பெண்கள் கல்லூரியில் நடைபெற்றது. முதல் தலைமுறை பெண் வாக்காளர்களான கல்லூரி மாணவர்கள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து எமது செய்தியாளரிடம் கூறுகையில், என்னோட நேம் ஜி கவிதா. நான் காமராஜ் உமன்ஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் படிக்கேன். இப்போ 2026க்கான எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே அவரோட ஜனநாயக கடமையாக கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு ஓட் போட்டுருங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். யாருமே அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்னோட பேர் இசக்கி சரண்யா. நான் காமராஜ் உமன்ஸ் காலேஜில் செகண்ட் பிகாம் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷனுக்காக ஒரு ஓட்டிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்எஸ்எஸ் சார்பாக எங்கள் காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் போஸ்டர் காம்படிஷன், ரங்கோலி காம்படிஷன், மைம் காம்படிஷன், நிறைய காம்படிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த காம்படிஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆயிருக்காங்க. இது மூலியமாக நாங்கள் என்ன சொல்கிறோம், கரெக்டாக எல்லாரும் இந்த எலெக்ஷனில் ஓட் போடுங்க, யாரும் ஓட் போடாமல் இருக்காதீங்க. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் ஏற்பட்ட கனமழையால் சாலைகள் மூழ்கி வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஹனோலுலு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஓஹு வட கடலோர பகுதியில் மழை வெள்ளத்தால் வீடுகள் சேதமடைந்தன. 120 ஆண்டுகள் பழமையான வாகியாவா அணை ஆபத்தான நிலையில் இருப்பதால் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லெபனான் பீரட் பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. அப்பகுதியில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் மையங்களை நோக்கி இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல் மூலம் 7,60,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக லெபனான் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரான் அதிபர் மசூத் பெசிஷ்கான் அண்டை நாடுகளுடன் போர் நடத்த ஈரான் விரும்புவதில்லை என்று கூறியுள்ளார். அப்பகுதியில் அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மும்பையில் நடைபெற்று வரும் இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா, அனாகத் சிங், அபய் சிங், வீர் சோத்ரானி ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் அனாகத் சிங் மற்றொரு இந்திய வீரரான தன்வி கண்ணாவை எதிர்கொள்கிறார். அரையிறுதிப் போட்டியின் ஏனைய ஆட்டங்களில் அபய் சிங் மலேசியாவின் அமிஷன் ராஜ் சந்திரனையும், வீர் சோத்ரானி மலேசியாவின் சஞ்சய் ஜீவாவையும் எதிர்கொள்கின்றனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கேரளா பிளாஸ்டர்ஸ் இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொச்சியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் மும்பை சிட்டி அணி 14 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், தலா 13 புள்ளிகளுடன் மோகன் பகான் அணி 2வது இடத்திலும், ஜம்ஷெட்பூர் அணி 3வது இடத்திலும் உள்ளன. ஒலிம்பிக் மற்றும் உலக நீச்சல் வீரர் கேமரான் மெக்எவை 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சலில் புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். சென்ஷன் சீன ஓபன் நீச்சல் போட்டியில் 20.88 வினாடிகளில் 50 மீட்டர் தூரத்தை கடந்து புதிய உலக சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரேசிலின் சீசர் சீலோவின் 17 ஆண்டுகால சாதனை தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வனங்களை பாதுகாக்க மக்கள் உறுதியெடுக்க வேண்டும் என்று மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். இறக்குமதியை அதிகரித்து போதிய அளவு உரம் கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் ஏற்பட்ட கனமழையால் சாலைகள் மூழ்கி வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா, அனாகத் சிங், அபய் சிங், வீர் சோத்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.